கேட்டு இதயத்தில் ஏற்று என்னாலும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று என்னாலும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று இறைவார்த்தை கேட்டு. இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு பெயரிலே உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். வாய்ஸ் ஆஃப் காட், கடவுளுடைய குரல் ஒலி. ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறவர். ஆவியானவர் நமக்கு ஆற்றலை கொடுக்கிறவர். ஆண்டவர் நம்மோடு உறவாட பேச விரும்புகிறவர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம்மோடு பேச விரும்புகிறார். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேசுகின்ற இறை வார்த்தை எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தில் 7வது அதிகாரம் 25வது வசனம். எபிரேயர் திருமுகம் 7வது அதிகாரம் 25வது வசனத்தை ஆண்டவர் காட்டுகிறார். தம் வழியாக கடலிடம் வருபவரை அவர் முற்றும் மீட்க வல்லவராயிருக்கிறார். அவர்களுக்காக பரிந்து பேசுவதற்கென என்றுமே அவர் உயிர் வாழ்கிறார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக விண்ணகம் விட்டு மன்னகம் வந்தவர். நமக்காக பாடுகள் பட்டு மதித்து உயிர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவர். நம்மை மீட்பதற்காக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றும் வாழ்கிறார். எதற்காக வாழ்கிறார்? அவர் வழியாக நம்மை படைத்த கடவுளிடம் வருபவரை, அவர் வழியாக கடவுளிடம் வருபவரை முற்றும் மீட்க வல்லவராயிருக்கிறார். அனைத்திலிருந்து மீட்பதற்கு, நம்முடைய பிரச்சனையிலிருந்து, நோயிலிருந்து, பசாசின் பிடியிலிருந்து, அனைத்திலிருந்தும் நம்மை மீட்க இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுளிடம் செல்பவரை மீட்க வல்லவராய் இருக்கிறார். அவர்களுக்காக பரிந்து பேச இன்றும் உயிர் வாழ்கிறார். இதோ நான் உலகம் முடியும் வரை நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று மத்தேயு நற்செய்தி 28:20 சொன்ன இறை வார்த்தையின்படி ஆண்டவர் நம்மோடு என்றும் உறவாட உயிரோடு கூட இருக்கிறார். நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை கடவுளிடம் இருந்து வலது பக்கம் அமர்ந்து பரிந்து பேசி நமக்காக பெற்று தர இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இன்று நம்மோடு கூட இருக்கிறார். அவர் பேசுகின்ற தெய்வம், அவர் உறவாடுகின்ற தெய்வம். அவர் கல்லோ மண்ணோ இரும்போ அல்ல. இயேசு நம்மோடு கூட பேசுகிற தெய்வம், உறவாடுகிற தெய்வம். நண்பனை போல, தாயை போல நம்மை தேற்றுகிற தெய்வம், தந்தையை போல தோளின் மேல் சுமந்து காக்கின்ற தெய்வம். அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்காக நம் ஜெபத்தை கடவுளிடம், நம்ம படைத்த ஆண்டவரிடம் கொண்டு போய் பரிந்து பேசி, என் மகன் என் மகள் என்று சொல்லி பரிந்து பேசி ஜெபிக்க ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். மீண்டுமாக நாம் பார்க்கிறோம். ரோமையர் திருமுகம் 8வது அதிகாரம் 34வது வசனத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம். அவர்களுக்கு யார் தண்டனை தீர்ப்பு அளிக்க இயலும்? இறந்து ஏன் உயிருடன் எழுப்பப்பட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கும் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறார் என்றோ. நமக்காக பரிந்து பேசுகிறவர் ஒருவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவர். நமக்காக தன் ஜீவனை கொடுத்தவர், நமக்காக ரத்தம் சிந்தின ஆண்டவர், நமக்காக துன்பங்களை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் இன்றும் மதித்து உயிர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நமக்காக கடவுளிடம் பரிந்து பேசுகிறவர், நமக்கு எல்லாவற்றையும் பெற்று கொடுக்கிறவர் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஜெபத்தை கேட்கிறவர், பதில் கொடுக்கிறவர், பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவர், பரிந்து பேச வேண்டிய இடத்திலே பேசுகிறவர். ஒருவேளை நம்ம வாழ்க்கையிலே பலரிடம் பேச விரும்புவோம். அவளிடம் ஆண்டவர் பேசுகிறவர், ஆண்டவர் பேசுகிறவர். ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் உனக்காக நமக்காக அவர் பேச தயாராக இருக்கிறார். நாம் ஜெபிக்கிற பொழுது, விண்ணப்பிக்கிற பொழுது ஆண்டவர்
அந்த ஜெபத்தை கடவுளிடம் கொடுத்து பரிந்து பேசி நமக்காக பெற்று தருகிறவராய் இருக்கிறார். பரிந்து பேச உயிரோடு இருக்கிறார். ஒருவேளை பாவ சூழ்நிலையில் அகப்பட்டு நாம் இருக்கிறோமா, அதிலிருந்து மீட்க வல்லவராய் இருக்கிறார். அந்த பாவத்திலிருந்து மீட்டு மீண்டும் பாவம் செய்யாதபடி தூய ஆவியானவர் நம் உள்ளத்திலே பொழிந்து வல்லமையினால் வழிநடத்தக்கூடியவராய் இருக்கிறார். நம் ஆண்டவர் பயப்பட தேவையில்லை. ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவோம், ஆண்டவரிடம் ஜெபிப்போம். ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். இதான் பாடுவோம். இயேசு கிறிஸ்து ஆண்டவர், இன்றும் என்றும் இருப்பவர், இன்னல் நீக்கி எம்மை என்றும் காப்பவர். இயேசு கிறிஸ்து ஆண்டவர், இன்றும் என்றும் இருப்பவர், இன்னல் நீக்கி நம்மை என்றும் காப்பவர். ஆனந்தம் அல்லேலூயா, ஆனந்தம் அல்லேலூயா, இயேசு என்றும் என்னில் இருப்பதால். ஆனந்தம் அல்லேலூயா, ஆனந்தம் அல்லேலூயா, இயேசு என்றும் நம்மில் இருப்பதால். ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக பரிந்து பேசுகிறார். ஆண்டவரே, இதோ இந்த நாளில் இதை கேட்டுக்கொண்டு இருக்க ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசும். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். எங்களை இயேசுவின் அற்புத பெயரிலே ஜெபிக்கிறேன் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென், ஆமென். இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று, எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று, எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று, எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவா